ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் சூப்பரான வஞ்சரம் மீன் ஃப்ரை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3/4 கிலோ வஞ்சரம் மீனுக்கு வந்து நான் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புளிப்புக்கு வந்து நம்ம அரை லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கட் பண்ண ஃபிஷ் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வந்து 3லேருந்து 4 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். கல் உப்பு போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பீஸாக. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே வெளியே 2 சைடுமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா நல்லா தாராளமாக வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷில். இந்த மாதிரி நான் 3/4 கிலோவுக்கு வந்து மீன் எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. அடுத்து கனமான பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப போட்டு டம்ப் பண்ணாமல் 2 போட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரைனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இதே டீப் ஃப்ரைனால் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு மீன் வந்து நல்லா முங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணோம். அதுதான் டீப் ஃப்ரை. இதான் 2த்துக்கான வித்தியாசம். மீன் போட்டதுக்கு அப்புறமா ஒரு சைடு வந்து கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு தான் கனமான பாத்திரம் நம்மளை ஷாலோ ஃப்ரை பண்ணால் நமக்கு ஒட்டாமல் உடையாமல் வரும் மீன். நம்ம ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், பட் வேகாது. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி மீடியம் ஃப்ளேமில். சப்போஸ் ஆயில் கம்மியாக இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான வஞ்சரம் மீன் வறுவல் ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே ஆயிலில் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி நம்ம ஆனியன் அண்ட் லெமன் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.